ஔவையார் மாரியம்மன்ங்கிறது வந்து ஒரு இன்னும் இன்னும் விரிந்து பறந்த ஒரு கண்ணோட்டத்தின் ஒரு பகுதி தான். அதை ஆரம்பித்து வச்சது நம்ம அயோத்திதாசர். அயோத்திதாசர் பண்டிதர் ஒரு பெரியதொரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அவரை அதை ஆராய்ந்து அதுக்கு ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்கினவர். இது இது அந்த கண்ணோட்டத்தை முழுமையாக இப்போ சொல்கிறதுக்கு இயலாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு சொல்லணும். என்னன்னா, காலனியம், அந்த அந்த காலனி நம்ம நாட்டில் அந்த முதல் பகுதி இருக்க, முதல் பகுதி கம்பெனி காலனியம், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்மளை அதை போல மோசமான ஒரு ஆட்சி எங்கேயும் கிடையாது. இது வரைக்கும் வரலாற்றில் இருந்ததாக கிடையாது. ஏன்னா அது மக்களுக்காக உண்டாக்கப்பட்ட ஆட்சியும் இல்லை, அது எதையும் ஒரு பொறுப்போட செய்யணும், அது பொறுப்போட ஜனங்களை ஆளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இல்லாம இங்க இருக்கிறத சுருட்டணும். அந்த என்ன சுருட்டம் இருந்தது அப்படின்னா அந்த இதுதான், இந்த விவசாயத்துல இருந்து வர்ற வருமானம் தான். அந்த காலத்துல வேற ஒன்றும் கிடையாது. அது வந்து ஆற்றுப்படுகைகள்ல தான் இருந்தது. அந்த ஆற்றுப்படுகைகள்ல ஆண்ட ஜாதிகள்னு சொல்லணும்னா அது பார்ப்பனியர் தான். ஆற்றுப்படுகைகள் மட்டும்தான். மற்ற இடங்களையும் சிதறி போயிருந்தாங்க இங்கே இங்கே. ஆனால் ஆட்சியிலலாம் ஒரு அதிகாரத்தில் எல்லாம் கிடையாது. அவங்க இருந்த ஒரு 10, 15, 20 கிராமம் அந்த படுகையோட சேர்ந்த கிராமங்கள்ல அவங்களுடைய ஒரு கண்ணோட்டத்தையும் அவங்களுடைய சிந்தனைகளையும் நடைமுறைப்படுத்தி சமூகம் என்பது ஏணிப்படி சமுதாயம், மேலே இருக்கிறவன் பார்ப்பன், கீழே இருக்கிறவன் சூத்திரன், தொடத்தகாதவன், பார்க்கத்தகாதவன். இப்ப இவங்களுடைய ஆதிக்கம் ஒரு நாட்டின் ஒருமைப்பாட்டுக்குள்ள வந்து இணைந்து இந்தியா என்றால் அது பார்ப்பனிய ஒற்றுமையில் எல்லா இடமும், நாடு முழுமையும் வித்தியாசம் இல்லாமல், வித்தியாசமே இதுவரைக்கும் 10, 20 நூற்றாண்டுகளாக தமிழ் வளர்ந்துச்சு, தமிழ்நாடு வளர்ந்துச்சு, மலையாளி வளர்ந்தாங்க, அதுக்கப்புறம் பின்னால் வளர்ந்தாங்க, தெலுங்குக்காரன் அதுக்கு முன்னாலே வளர்ந்துட்டான், அப்புறம் பெங்கால்ல இருந்தவங்க வந்தாங்க, மகாராஷ்டிரா. இது ஒரு 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 200, 300 வரை கூட 500 மைல் தூரத்தில் உள்ள இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஒரே மொழியை பேசுகிறார்கள் என்றால் அதை அப்படி வளர்வதற்கு எவ்வளவு நூற்றாண்டுகள் ஆயிருக்குன்னு நீங்க யோசித்து பார்த்துக்கலாம். வித்தியாசமான ஒரு இயற்கையோடு பின்னி பிணைந்து அதனுடைய அதை உற்பத்தி மூலமா ஈடுபட்டு பல்வேறு ஆளுங்க இது யோசித்து பாருங்களேன். தஞ்சாவூர் கோயில் எப்படி கட்டினானுங்க? வித்தியாசமா பேசியிருப்பான், எல்லாம் ஒன்று சொல்லியிருப்பான், எவனை எப்படி எதை புரிஞ்சுக்கிட்டு எப்படி இது பண்ணி அப்படின்னா அந்த காலத்திலேயே தமிழ் வளர்ந்துருச்சு. இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா தமிழ் பழமொழி சில கன்னியாகுமரியிலையும் இருக்கும், மெட்ராஸ்லையும் இருக்கும். அது அப்படின்னா அது வரலாறு, அந்த அந்த இனக்குழுவின் வரலாறு. அது அந்த மாதிரி தனித்தனி இனக்குழுக்கள் தனித்தனியாக வளர்ந்து கொண்டு வந்த ஒரு பெரிய துணைக்கண்டத்துல அவ்வளவையும் அழிச்சிட்டு அது இதனுடைய வரலாறு என்னன்னா, முதல்ல ஆரியர்கள் வந்தார்கள். ரிக்வேதத்தில் இருந்துதான் சிந்தனையே ஆரம்பிச்சிச்சு. ரிக்வேதம் அந்த மற்ற வேதங்கள்லாம் வந்து பார்ப்பனியர்கள் உள்ள வந்த பிறகுதான் ஒரு ஒரு நாகரிகம், ஒரு ஒரு மதிப்பு, மரியாதை, ஒரு ஒரு நாகரிகமான ஒரு ஒரு வளர்ச்சி வந்தது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவ்வளவையும் இந்தியானா அதான் அப்படிங்க. அது மேல இருந்து கீழே வரைக்கும் ஒற்றுமை உள்ளது ஒன்று. இது வந்து பிராமணிக்கல் யூனிட்டி. இது வந்து பிராமணிக்கல் அந்த யூனிட்டி எப்படியெல்லாம் உருவானதோ அப்படி அந்த 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 சின்ன ப்ராசஸ்க்கு உள்ளேயும் நுழைந்து உருவானதுதான் இந்த பார்ப்பனியம். அப்படி இருக்கிற பார்ப்பனியம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இதை பேர் உபநிஷத்தை படிச்சீங்கன்னா காட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட்,
காடை வந்து நம்ம பார்க்க முடியாது. அது நாங்கள் 4-5 பேர் ஒரு பார்ப்பனர்களுக்கும் அதான் ஐடியா. ஆனால் கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் இந்த கல் மண்ணெல்லாம் வச்சு வாங்குவாங்க. அதெல்லாம் கடவுள் எப்படி எப்படி வர்ணாசிரம முறையில் சமூக முறையில் மேலும் கீழும் இருப்பது அவசியமோ அதே மாதிரி கடவுள் சிந்தனையில் இவங்கெல்லாம் மேல் தட்டத்துக்காரங்க அவங்களுடைய கடவுள் இப்படிதான் இருக்கும், கீழ்மட்டத்து ஆளுங்களுடைய கடவுள் இப்படிதான் இருக்கும். இவங்க மாறணும்னு இல்லை, அவங்க அப்படியே தான் அவங்க இருப்பாங்க, நாங்கள் இப்படிதான் இருப்பாங்க. அதனால நீ எங்களுக்கு இது ரெண்டும் இணைந்து தான் இந்து மதம். இதை இந்து மதத்தை பத்தி பேசணும்னா நீ ஏன்ட்ட வா, அவங்கள்ட்ட போகாத. அவங்க தானே நாடு முழுசும் இருக்கிறாங்க, அப்படிப்பட்டவங்க தானே. அவங்களோட எண்ணம் என்ன இது என்னன்னா அதெல்லாம் இல்லை, நாங்க தான் இதான் முழுமை இது. அப்படி இருந்த காலகட்டத்தில் அந்த பார்ப்பனிய கடவுள் சிந்தனையை மறுத்து இது அப்படி இருந்த நாடே இல்லை, இது வேற மாதிரியான இருந்த நாடு அப்படின்ற காட்டுவதற்காக இவர் தமிழ் கடவுள்கள் தமிழ் வரலாற்றோடு வந்த கடவுள்களை அவங்களுடைய மூலமும் அவங்களுடைய ஆதியும் அவங்களுடைய தன்மையும் விரித்து காட்டுவதற்காக தமிழ் கடவுள் சிந்தனை இதோட வளர்ந்த இலக்கியத்தோட இலக்கணத்தோட மொழியோட வளர்ந்த தமிழ் கடவுள் சிந்தனையை காட்டுவதற்காக இவர் என்ன சொல்றாருன்னா, இவங்கெல்லாம் பிறருக்கு நன்மை செய்து வாழ்ந்ததனால் அவர்கள் கடவுளாக மாற்றப்பட்டார்கள். மனுஷன் தானா? எங்க தாத்தாக்கு மேல தாத்தா இருந்தாரு, அவர் ஊருக்கெல்லாம் அவர் தான் பெரியவர், நல்லா இன்னும் அவரை நாங்க நினைச்சிட்டு தாங்க இருக்கிறோம். அவ்வளவுதான் கடவுள் சிந்தனை, கடவுள் என்பது அவ்வளவுதான். அப்படி இவர் என்ன செய்யறதுக்கு முயற்சி செய்யறாருன்னா, கடவுள் என்றால் ஏதோ நமக்கு தெரியாத புரியாத எங்கேயோ இருக்கிறது, நம்மளை ஆட்டிப்படைக்கும் எங்கேயோ ஒரு சக்தி அல்ல, இது நமக்கு மனதுக்குள் இருக்கும், மனதிலிருந்து சமூகத்துக்குள் இறங்கி சமூகத்தை வளர்க்கும் ஒரு ஒழுக்க சிந்தனை தானே ஒழிய அதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. இது நினைச்சீங்கன்னா, நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு புரட்சியை உண்டாக்கும் இந்த இதெல்லாம். பெரிய ஒரு புரட்சி இது. அந்த காலகட்டத்தில் தான் இவர் அதை பௌத்தம் அது என்ற ஒரு மூவ்மெண்ட் இயக்கம் அந்த காலத்துல அந்த இயக்கத்தோட இணைக்கிறார் இவர். அந்த முறையில இந்தியா முழுசும் பரவி இருந்தது அப்படிங்கிறாரு. இந்தியா முழுசும் பரவி இருந்தது அப்படின்ட்டு. அது என்னன்னா, வரலாற்றிலிருந்து மனிதத்துவத்திலிருந்து மேல் உயர்ந்தவர்கள் தான் கடவுள். வேற ஒன்றும் கடவுள் எங்க இருக்கு, எங்க என்ன கடவுள், யாரு என்ன? நமக்கு வேண்டியது நம்ம தான். நமக்கு கையில அடிபட்டுருச்சுன்னா நமக்கு தான் ஏதாவது செய்யணும். கடவுள்கிட்ட போய் நம்ம பரீட்சையில பாஸ் பண்ணணும்னா நம்ம படிக்கணும். கடவுள்கிட்ட போய் கேட்டால் கடவுள் என்ன பண்ணுவார், அவர் என்ன பண்ணுவார்? அப்படி பண்ற கடவுளா? அவருக்கு அப்படி பண்றதா இருந்தா எவ்வளோ பெரிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி 1000 மடங்கு சக்தி உள்ள ஒரு பெரிய ஒரு சர்வர் வச்சிருக்கணும் அவரு. இது இங்க இருந்து வருது, அங்க இருந்து வருது, இங்க இருந்து வருது, இங்க இருந்து வருது, அதெல்லாம் மேனேஜ் பண்றாங்க. இதெல்லாம் ஒண்ணு கட்டுக்கதை தானே ஒழிய இவ்வளவுதான். அதை சிஸ்டமேட்டிக்லி அவர் பில்டப் பண்றாரு. தமிழ் ஃபோக்லோர், தமிழ் கின்ஷிப், உறவு முறை, நாட்டு தமிழ் புறவியல், தமிழ் மொழி, இதன் மூலமா உருட்டி பெருட்டி எடுக்கிறார். அதுதான் அவருடைய அயோத்திதாசருடைய சிறப்பே அதான். அதுல ஒரு முக்கிய ஒரு நீற்று ஒழுக்காக இந்த கதையை சொல்றாரு. யாரும் ஔவையார்னுங்கிற ஒரு பெண்மணி ஒழுக்கத்தை தானே அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அவங்க பேர்ல தானே அந்த இதெல்லாம் வருது. அந்த என்னது அகர இல்ல
ஆத்திச்சுவடி கொன்றை வேந்தன், இதெல்லாம் நீதி நீதி பற்றிய சொற்கள் எல்லாம் ஔவையாருடைய பெயர்ல தானே வருது. அவங்க அவங்க அப்படி இருந்த ஒரு பெண்மணி அவர்கிட்ட வந்து இவங்க வந்து அந்த நாகப்பட்டினத்திலிருந்து இந்த இது மாரியம்மன் சிக்கன் பாக்ஸோ ஸ்மால் பாக்ஸோ வந்தவங்க இந்த அம்மாட்ட போய் கேட்டா சொல்லுவாங்க. சொன்னேன். அப்பதான் அவர் சொல்றாரு, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி மனதுக்குள்ள இருக்கிற ஒரு தன்மையும் உடல் தன்மையும் ஒருங்கிணைந்தது. அதன் மூலமா தான் இது ஆயிருக்கு. நீங்க புத்தர் சொன்ன வழிபடி நீங்க ஒழுக்கத்தில் நடக்கவில்லை, அதன் ஒழுக்கத்தோடு இணைந்த இயற்கையான வாழ்விலிருந்து நீங்கள் அகன்று விட்டீர்கள், அதனால்தான் இது அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க சொல்றாரு, இந்த புகை போடுங்க, அது பேர் என்ன, வேப்பம் புகை போடுங்க நிறையா போயிடும், அதோட சேர்த்து நீங்க ஒழுக்கத்தை கடைப்பிடிங்க அப்படின்னு. அவங்க ஒழுக்கம்னா என்னன்னா, அந்த காலத்துல என்னென்ன சில விஷயங்கள், கல்லுண்ணாமை, சில உண்ணாமைகளும் அப்படி எல்லாருக்கும் நன்மை செய்து எல்லாருக்கும் மனசுலையும் பதிஞ்ச ஒரு மனுஷி. காலகட்டம் அந்த அம்மாவுடைய காலம் வந்த பிறகு கடவுளா மாறிட்டாங்க, அவ்வளவுதான். அவர் தியாலஜிய ரொம்ப சுலபமாக இயற்கையோடு இணைந்த ஒழுக்கத்திற்கு உட்பட்ட ஒரு கடவுள் சிந்தனையாக மாற்றுறார். ஒழுக்கத்துக்கு உட்பட்ட இந்த கிராமத்துல எல்லாம் பார்ப்பீங்க, வீரக்கல் ஒர்ஷிப் தமிழ்நாட்டுல எல்லாம் யாரோ ஒரு நமக்கு பெரியவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க நமக்கு நல்லது செஞ்சாங்க, அவங்க ஞாபகமா ஒரு கல் வச்சு, அவ்வளவுதான். இவர் இந்த நவீன சமயங்களில் சமய சிந்தனை பின்வாங்கவும் ஒழுக்க சிந்தனை முன்னேறவுமான ஒரு சூழ்நிலையில இவர் இதை வைக்கிறார். எனக்கு அந்த காலகட்டத்துல அதுக்கு மாறாக இந்தியாவில் என்னன்னா, ஏதோ பொய்யும் புரட்டும், ஏதோ யாரோ செஞ்ச கதைகள், கட்டுக்கதைகள், ஆபாசமான கதைகள் எல்லாம் ஒண்ணு போட்டு இதான் மதம்னு வந்துகிட்டு இருக்கிற காலகட்டத்துல இவர் அதற்கு எதிராக வைக்கிறார் அவர். அந்த 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 விஷயம்தான் அயோத்திதாசர்கிட்ட ரொம்பவும் சிறப்பானது. அதை அவரு இன்னும் கொஞ்சம் நிறைய எழுதியிருக்கலாமே அவர் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. அவர் கோடிட்டு மட்டும் காட்டியிருக்கிறார், ஆனால் காட்டியிருக்கிறாரு, வேண்டியதை காட்டியிருக்கிறாரு. அதுக்கு மேல படிக்க வேண்டியது நான் உங்களுடையவும் என்னுடையவும் கடமை. அதனால இந்த வரலாற்றுக்கு உட்பட்ட ஒழுக்கமே பிரதானமாக கொண்ட ஒரு கடவுள் சிந்தனையை அயோத்திதாசர் இந்த ஔவையார் தான் மாரியம்மன்கிற ஒரு கருத்தின் மூலம் அவங்களுக்கு வைக்கிறார்.